அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா. ஐயோ அத்தை பார்த்து எனக்கு வேற பயமா இருக்கு. ஏமா பிரீத்தி அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, எல்லாம் அந்த அத்தை பார்த்துக்கிறேன். நீ இப்போ கத்த ஆரம்பி. சரிங்க அத்தை. ஐயோ ஐயோ அத்தை, ஐயோ அத்தை என்ன பண்றீங்க? ஐயோ வீட்டில் வேற நேரத்தில் யாரும் இல்லையே. கிருஷ்ண மாமா, மாம்ஸ். ஐயோ அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பண்றீங்க? ஏதாச்சும் ஆயிரம் போது ப்ளீஸ் அத்தை வாங்க. இல்லம்மா பிரீத்தி, நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் பேசாம மேல நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். ஐயோ அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? ப்ளீஸ் அத்தை இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கிருஷ்ண மாமா, கிருஷ்ண மாமா இங்க கொஞ்சம் வாங்கல. ஐயோ இந்நேரம் பார்த்து யாருமே இல்லை போலயே வீட்டில். அத்தை இறங்கி வாங்க அத்தை, எதனால நம்ம உட்காந்து பேசிக்கலாம். இல்லம்மா பிரீத்தி, நீ எனக்கு இதுக்கப்புறம் உயிரோட இருக்கணும்னு எனக்கு தோணல. நான் பேசாம நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். ஐயோ மாமா யாராச்சும் வாங்கல. கீர்த்தி, கிருஷ்ண மாமா, ஐயோ வீட்ல யாருமே இல்லையே, எங்க தான் போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. கிருஷ்ண மாமா, இது பிரீத்தி குரல் தானே? ஏன் இந்த பிள்ளை இப்படி கத்திட்டு இருக்கு? மாம்ஸ், மாம்ஸ் இங்க வாங்கல. ஏமா பிரீத்தி ஏமா இப்படி கத்திட்டு இருக்க? ஐயோ மாம்ஸ் இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாம்ஸ். அத்தையை வந்து பாருங்களேன். ஏமா பிரீத்தி என்னமாச்சு? ஐயோ இங்க வாங்க மாம்ஸ். ஐயோ அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்க? முதல்ல இறங்கி வெளியே வாமா. நான் செத்தா என்ன, நான் உயிரோட இருந்தா உனக்கு என்ன? உனக்கு நேத்து வந்தவா தானே முக்கியமா போயிட்டா? போ அவ கூட போ. இங்க நான் எந்தால நாசமா போனா உனக்கு என்ன? இங்க ஏன் வந்து கத்திட்டு இருக்கா? மரியாதையா போயிரு பத்துக்க. உன்னெல்லாம் போய் பத்தேன் பத்தியா? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? உங்களை மாதிரி பிள்ளைகளை பத்ததுக்கு நான் பேசாம பரலோகம் போய் சேர்ந்துடலாம். என்னமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? கடைசியில என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்கல்ல? எங்க வந்தாலும் எனக்கு நிம்மதியா கிடையாது. மரியாதையை இறங்கி வெளியே வாமா, இல்லைன்னா நடக்கிறது வேற. நான் இதுக்கு வெளியே வரணும்? எனக்கு வாழையே பிடிக்கல. நான் எப்படியோ என் தலையை செத்துட்டு போறேன். என்ன நிம்மதியா சாக வச்சு விடு. மரியாதையே போயிரு பத்துக்க. சும்மா இங்க நின்று கத்திட்டு இருந்து அவ்வளவுதான் பத்துக்க. ஐயோ மாம்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாம்ஸ். ப்ளீஸ் அத்தையே வெளியே வர சொல்லுங்க மாம்ஸ். அவங்கள திட்டாதீங்க, எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி வெளியே வர சொல்லுங்க. எடா கூட ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது மாம்ஸ்? ப்ளீஸ் அத்தை இறங்கி வாங்க அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லம்மா பிரீத்தி, நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நம்ம பெத்த பிள்ளைல என் பேச்சையே கேக்குது. நேத்து வந்தவதான் முக்கியம், நீ அவ்வளவு பேச்சு பேசுறான். அவ என்னடானா என்னமோ அண்ணிதான் பிறந்ததுல இருந்து அவளை தூக்கி வளர்த்த மாதிரி அண்ணி நொண்ணிட்டு அவ பின்னாடி திரியிறான். சரி கொலகாரி கொலகாரி எனக்கு கொலை பண்ண பார்த்தா. ஆனா இதுங்க என்னடானா எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவ பின்னாடி திரியுதுங்க. நான் ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். நகை பீரோல தான் இருந்திருக்கு, அதை நான் சரியா கவனிக்காம விட்டேன். அதுக்கு நான் பெத்ததுங்களே என்ன என்னென்ன பேச்செல்லாம் பேசுதுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இந்த பாருமா, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. மரியாதையை இறங்கி வாமா. ஏமா இப்படி பண்றீங்க? இல்லையா கிருஷ்ணா, இப்ப நான் தானே உங்க அவ்வளவு பிரச்சனையா போயிட்டேன். நான் இல்லனா நீங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க, அப்படிதானே? நான் போயிடுறேன், நீங்க நிம்மதியா இருங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயோ அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை வாங்க. மா இப்ப வர போறியா இல்லையாமா? எதுக்கு வரணும்? சும்மா ஏதோ என் மேல அக்கறை இருக்கமா இல்ல நீ பேசிட்டு இருக்கா? நான் பேசாம இந்த தூக்கு போட்டு நான் செத்துட்டாது போறேன். உங்களுக்கு கூடலாம் கிடந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சாவறதுக்கு இப்படி தூக்க போட்டு நான் ஒரேடியா செத்துட்டு போயிடுறேன். அம்மா பிரீத்தி, உங்க அம்மாக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேம்மா, அதை என்னால நிறைவேற்ற முடியல. அத்தை செத்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு உங்க அம்மாட்ட சொல்லிடுமா? ஐயோ அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? ப்ளீஸ் அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க, வெளியே வாங்க. ஏய்யா கிருஷ்ணா, நீ போய் சந்தோஷமா வாழியா, நீ போய் சந்தோஷமா வாழு. நான் இங்க சாவுறேன். நான் செத்தாதான் நீ சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு அதுவே போதும். நான் செத்துறேன், நீ சந்தோஷமா போய் அந்த கொலகாரி கூட இருந்து வாழு. என்னமா நினைச்சிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்னதாமா பிரச்சனை? எனக்கு பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டேன்னு நான் ஒவ்வொரு நாளும் தூங்காம கொள்ளாம அழுது அழுது சரி முதல்ல கட்டினதுதான் சரியில்லை, ரெண்டாவதாச்சும் ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? ஆமா 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 தப்புதாமா. எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டேன்ல, அப்புறமா என்ன? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ என்னடானா திரும்ப உடனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க எப்படிமா பண்ண முடியும்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாமா? ஆமாயா ஆமா, எனக்கு அறிவே இல்ல பாரு. பெத்தவா எனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு கனமா தெரியும். போ அந்த கொலகாரி கூட நீ இருக்கணும்னு நினைக்கா? ஒண்ணு கூட ஒரு நாள் கொலை பண்ணவ தயங்க மாட்டா. இந்த பாருமா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இப்படி வெளியே வர போறியா இல்லையா? நான் எதுக்கு வரணும்? நான் எதுக்கு வரணும்னு கேக்குறேன். நீ சொன்னா நான் வந்துடணுமா என்ன? என்ன நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுட்டு தானே இருக்க.
ஐயோ ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? மரியாதையா வெளியே வாங்கம்மா. இந்த பாரு கிருஷ்ணா, இனிமேட்டு இந்த கொலகாரி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவ உனக்கு இன்னும் பொண்டாட்டியும் கிடையாது, இந்த வீட்டு மருமகளும் கிடையாது. பேசாம அந்த பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு நிம்மதியா வாழ பாரு. அம்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? எனக்கும் ரியாக்கும் கல்யாணம் ஆகி முழுசா 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்த கல்யாணம் பண்ணிக்கங்கிற? ஐயோ அத்தை, கல்யாணம் எல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் நீங்க இறங்கி வாங்க. இல்லம்மா பிரீத்தி, என் பையன் மேல இருக்க நம்பிக்கையில நான் உங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். அந்த ரியா மாதிரி ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்து அந்த வீடே அழிஞ்சிரும். ஆனா நீ நல்ல பொண்ணுமா, நீ தான் கிருஷ்ணனுக்கு ஏத்த ஜோடி. ப்ளீஸ் அத்தை, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க வெளியே வாங்க அத்தை, எனக்கு பயமா இருக்கு. வெளியே வர முடியாது பிரீத்தி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணு கிருஷ்ணன் கையால உன் கழுத்துல தாலி ஏறணும், இல்லனா இதே கிருஷ்ணனால என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தே ஆகணும். ஐயோ அம்மா, ஏமா என்ன மேலும் மேலும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏயா கிருஷ்ணா, இந்த அம்மா உயிரோட இருக்கிறதா இல்லாம போறது உன் கையில தான் இருக்கு. நீ வெளியே வர போறியா இல்லையாம்மா? வெளியே வர முடியாது கிருஷ்ணா. நீ பிரீத்தியை கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் நான் வெளியே வருவேன், இல்லனா நான் இதுலயே தூக்கு போட்டு செத்துருவேன். ஐயோ அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கம்மா. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதே தெரியல. என்னை பத்தி நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? ஐயோ, ரியாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. நீ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? மரியாதையே வெளியே வாமா. இப்பவும் சொல்றேன் கிருஷ்ணா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த கொலகாரி கூட நீ வாழணும்னு நினைக்காத, உன்னையே கொன்னாலும் கொன்றுவா. ஐயோ, அப்படிலாம் அவ பண்ண மாட்டாமா. ஏமா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கிருஷ்ணா இந்த பாரு, பிரீத்தி கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கறியா, இல்லனா நான் தூக்கல தொங்கி சாவட்டுமா? ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு அத்தை, ப்ளீஸ் அத்தை வாங்க அத்தை, வெளிய வச்சு பேசிக்கலாம். மாம்ஸ், ஏதாச்சும் சொல்லி அத்தையை வெளியே கூப்பிடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது பாருங்க, சாரி வேற கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? வெளியே வாமா. இல்ல கிருஷ்ணா, நீ அழுதாலும் சரி கூப்பாடு போட்டாலும் சரி, நான் வெளியே வர்ற மாதிரி இல்ல. என் முடிவுல நான் உறுதியா தான் இருக்கேன். நீ ஒண்ணு பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டு, இல்லனா என் கழுத்துல இந்த தூக்கு கயிறு தொங்கட்டும். ஐயோ 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 அத்தை, அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. அம்மா, ஏம்மா பிரீத்தி, அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன்னு நினைக்கிறேன். நீ உங்க அம்மா கிட்ட அத்தை மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்லிருமா பிரீத்தி. அம்மா ப்ளீஸ்மா வெளியே வாமா. ஐயோ, என் கண்ணு முன்னாடியே நீ இப்படி பண்றியேம்மா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாருமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனா பிரீத்தியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதம்மா. என்னால ரியாவை மறந்து வாழ முடியாதுமா. ஏயா கிருஷ்ணா, இந்த அம்மா நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். நீ உனக்கு பிடிச்சவா கூட சந்தோஷமா வாழியா, சந்தோஷமா வாழு. ஆனா உன்னையா அவ உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. ஐயோ அம்மா, சொன்னா கேளுமா, வெளியே வந்துருமா. அத்தை, மாம்ஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாம்ஸ், அத்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. ஐயோ பிரீத்தி, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மாம்ஸ், நீங்க பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருங்க மாம்ஸ். என்னம்மா பிரீத்தி, நீ எப்படி சொல்ற? உனக்கு கூட புரியலையா? என் மனசு ஃபுல்லா ரியா தான் இருக்கா. ஐயோ எனக்கு புரியுது மாம்ஸ், ஆனா வேற வழி தெரியல மாம்ஸ். நீங்க இப்போதைக்கு சும்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அத்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதனாலும் பேசி முடிவெடுத்துக்கலாம். என்னம்மா சொல்ற பிரீத்தி? இதெல்லாம் சரி வருமாமா? ஐயோ மாம்ஸ், சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இதை விட்டா வேற நம்மளுக்கு வேற வழியும் இல்ல. அத்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் பேசி சமாளிச்சுக்கலாம், இல்லைன்னா அத்தை ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாங்க. இப்பவே பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாம்ஸ், ப்ளீஸ். சரிம்மா பிரீத்தி, நீ சொல்றதால நானும் சரின்னு சொல்றேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படியாச்சும் பேசி அம்மாவை இது பண்ணிருமா. சரிங்க மாம்ஸ், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்போ கல்யாணத்துக்கு சரின்னு மட்டும் சொல்லிருங்க. ஐயோ அம்மா, சரிம்மா, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ப்ளீஸ்மா வெளியே வாமா. ஏயா கிருஷ்ணா, உண்மையை தானே சொல்றேன். வேற அம்மா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன், அது இதுன்னு சொல்ல மாட்டியே. இல்லம்மா, இல்ல, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நீ வெளியே வாமா, தயவு செய்து நீ வெளியே வாமா. இப்ப என்னம்மா உனக்கு? இந்த பிரீத்தி கழுத்துல தாலி கட்டணும் அவ்வளவுதானே? நான் கட்டுறேன் உனக்காக. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நீ வெளியே வாமா. அத்தை ப்ளீஸ் அத்தை, வெளியே வாங்க. அதான் கிருஷ்ண மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, ப்ளீஸ் வெளியே வாங்க அத்தை. ஏயா கிருஷ்ணா, உண்மையை தானே சொல்றேன், பொய் எதுவும் சொல்லல.
இல்லம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். நீ வெளியே வாமா, நீ வெளியே வாமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் மனசு ஃபுல்லா ரியா தான் இருக்கா. ஆனா என் வாயால இப்படி பிரீத்திய கல்யாணம் பண்றேன்னு சொல்றது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அத்தை அதான் மாம்ஸ் சொல்றாங்கல்ல, நீங்க வெளியே வாங்க அத்தை. இன்னும் ஏன் அத்தை அங்கே நின்றுட்டே இருக்கீங்க? ஏயா கிருஷ்ணா, நீ சொன்னதை நான் நம்பி வெளியே வரேன்யா. பொய் ஏதாச்சும் சொன்னன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறமா அந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. நீ முதல்ல கதவை திறமா. கதவை திறந்து நீ வெளியே வாமா முதல்ல. வரேன்யா வரேன். நீ சொல்றதை நான் நம்பி தான் வரேன். அத்தை வாங்க அத்தை. ஏப்பா கிருஷ்ணா, நீ சொன்ன மாதிரியே பிரீத்தியை கல்யாணம் பண்ணிப்பாள? பொய் எதுவும் சொல்லலையே. இந்த அம்மாவை ஏமாத்தலாம் மட்டும் நினைக்காதயா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என் மனசு ஃபுல்லா ரியாதாமா இருக்கா. ரியாவை வச்சுக்கிட்டு நான் எப்படிமா பிரீத்தியை கல்யாணம் பண்ணுவேன்? என்னப்பா கிருஷ்ணா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டுறேன்னு. அதுக்குள்ள இப்போ என் மனசு ஃபுல்லா ரியாதா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அம்மா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கம்மா. உங்களை கதவை திறக்க வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். மற்றபடி எனக்கு பிரீத்தியை கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா. யோ மாம்ஸ், உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லைனாலும் சரி, நீ என்ன கல்யாணம் பண்ணியே தீரணும். என்னம்மா பிரீத்தி, நீயும் பார்த்துட்டே இருக்க, நீயாச்சும் சொல்லலாம்ல? ஆமாத்த, ஏத்த இப்படிலாம் பண்றீங்க? இல்லம்மா பிரீத்தி, உன் அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். கிருஷ்ணன் கண்டிப்பா பிரீத்தியை கல்யாணம் பண்ணிப்பான்னு. ஏயோ கிருஷ்ணா, நீயும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, ஞாபகம் வச்சுக்க. சும்மா அப்படி மாத்தி பேசுறது இப்படி மாத்தி பேசுறதுலாம் அந்த அம்மா கிட்ட ஆகாது. என்ன ஏதாச்சும் பொய் சொல்லி அம்மாவை வெளியே கூட்டு வந்தா போதும்னு மட்டும் நினைச்சியா? எந்நேரமும் நீ வீட்லயே வரப்பா. நீ வீட்ல இல்லாத நேரம் நான் கண்டிப்பா நான் தூக்க மாட்டிப்பேன். நீ இந்த பிரீத்தியை மட்டும் கல்யாணம் பண்ணல, தூக்கு என்ன ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கூட குடிச்சிட்டு என் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன். ஐயோ அம்மா, ஏமா என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறமா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? கிருஷ்ணா, இந்த அம்மா உயிரை விட உனக்கு ரியாதா முக்கியம்னா நீ போயிட்டே இரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உன்னை பிடிச்சிங்க உட்கார வைக்கல. ஐயோ ஐயோ, நான் என்னமா உங்ககிட்ட சொல்றது? நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கம்மா. எனக்கு நீயும் முக்கியம் தான், எனக்கு ரியாவும் முக்கியம் தான்மா. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீ நினைச்சு நினைச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. இப்பவே என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இல்லைன்னா நான் இப்போ உன்னை விடுற மாதிரி இல்லை. அப்படி போட வருவாளே போடுறா. இந்த அத்தைக்காரி வேற லெவல்ல ஆக்டிங் பண்றா. பேசாம இந்த ஆஸ்கார் அவார்டை தூக்கி இவளுக்கே கொடுத்துடலாம் போலயே. நடிப்புல நம்மளையே மிஞ்சிருவா போல. ஐயோ அம்மா, என்னால முடியவே முடியாதுமா. நீங்க தப்பா எதுவும் முடிவெடுத்த கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. சரிப்பா கிருஷ்ணா, போ. நீ அந்த கோலகாரி கூட சேர்ந்து வாழு. அவ கூட வாழ ஆரம்பிச்ச அடுத்த நொடியில உன் அம்மா இங்க தூக்கல தொங்கிட்டு அடப்பா. இந்த பாரு, நான் ஒருவேளை செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, என் பணத்தை பார்க்கவும் வரக்கூடாது, எனக்கு கொல்லி வைக்க நீ வரக்கூடாது. இதுக்கப்புறம் நீ என் பையனே கிடையாது. ஐயோ ஐயோ, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. என்னம்மா பேசுறா? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என் தலையில சத்தியம் பண்றியா? இல்லைன்னா இப்ப விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு அந்த படுத்துக்கவா? அம்மா, என்னால முடியாதுமா, சொன்னா புரிஞ்சுக்கம்மா. ஐயோ, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா பிரீத்தி, உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சேன். ஆனா அந்த கொலகாரி அவளா வந்து சேர்ந்துருக்கா. இதுக்கப்புறமா அவ கூட என் பையனால இருந்து வாழ முடியாதுமா. என் பையனை அவ கொலை பண்ணிடுவாளோன்னு ஒவ்வொரு நாளும் திக்கு திக்குன்னு என்னால இங்க நினைச்சு வாழ முடியாதுமா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ரியா கிடையாதுமா. ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? இந்த பாருடா, நீ என் தலையில அடிச்சு இப்ப சத்தியம் பண்றியா? இல்லைன்னா நான் இப்பவே விஷத்தை குடிச்சிட்டு சாவட்டுமா? என்ன ஏமா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? இந்த பாரு கிருஷ்ணா, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இந்த அம்மா உனக்கு உயிரோட வேணும்னா அந்த பிரீத்தி கழுத்துல தாலியை கட்டு. இல்லைன்னா அந்த ரியா கூட போ. நான் இங்க என்னையும் நாசமா போறேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களா? இப்ப சத்தியம் பண்றியா இல்லையா? மாம்ஸ், அத்தை இவ்வளோ பிடிவாதமா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாம்ஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாச்சும் எடா கூடமா ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? பேசாம சத்தியம் அடிச்சிருங்க மாம்ஸ். என்ன பிரீத்தி சொல்ற? சத்தியம் அடிச்சிரா? என்ன நினைச்சிட்டு நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற? இல்ல மாம்ஸ், நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் எங்க அம்மா கிட்ட ஏதாச்சும் பேசி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி எப்படியாச்சும் தட்டி கழிச்சிடுறேன் மாம்ஸ். நீங்க தைரியமா சத்தியம் பண்ணுங்க. இல்ல பிரீத்தி, இதெல்லாம் சரி வராது.
வேற வழியே இல்ல மாம்ஸ். இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? ஏதாச்சும் விஷம் விஷம் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஆயிடுச்சுன்னா என்ன மாம்ஸ் பண்ணுவீங்க? கொஞ்சமாச்சும் யோசிங்க. இப்போதைக்கு சும்மா ஒரு சத்தியம் தானே, பண்ணுங்க மாம்ஸ். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். நானும் ஏதாச்சும் முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். பிரீத்தி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல பிரீத்தி. ஐயோ கிருஷ்ணா, இப்ப சத்தியம் பண்ண போறியா இல்லையா? பண்றேன், பண்ணி தொலைகிறேன். ஒரு வழி அந்த மாம்ச சத்தியம் பண்ண ஏதோ ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் அப்படியே பிளாக்மெயில் பண்ணி பண்ணி கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். ஏயா, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியா? அப்பதான் நான் நம்புவேன். ஐயோ பண்ணி தொலைக்கிறேன். ஏயா, பிரீத்திய கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஐயோ அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல. ஏயா, அம்மா மேல சத்தியமா கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஐயோ என்ன ஏன் இப்படி எல்லாரும் சாகடிக்கிறீங்க? உங்க மேல சத்தியமா கல்யாணம் பண்ணி தொலைகிறேன். ஏயா, ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நீ கவலையே படாதயா. உன்னை பிடிச்ச பீட ஒளிஞ்சு போயிட்டு நினைச்சிக்க. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போதியா, சந்தோஷமா இருக்க போகுது. யோ மாம்சு, இதுக்கப்புறம் நீ தாண்டா என் புருஷன். ரியா குயான்னு எவ்வளாச்சும் உள்ள வந்தா வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். ஏமா பிரீத்தி? அத்தை, என்னம்மா அவன் போயிட்டானா? ஆமா அத்தை, மாம்ஸ் போயிட்டாங்க. எம்மா, நீதாம்மா என் வீட்டு மருமகா. எனக்கு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு. என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டான்னு நினைச்சேம்மா, ஒரு வழியா ஒத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு கிருஷ்ணனுக்கும் நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிங்க அத்தை. ஆனா நான் ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. அது எப்படி அத்தை இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அட என்னம்மா பிரீத்தி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு காயாமன்னு நம்ம தானே இறங்கணும். நான் மட்டுமா? நீயும் நல்லா ஆக்டிங் பண்ணமா? அட போங்க அத்தை, நீங்க சொல்லி தந்ததை தான் நான் பண்ணேன், வேற எதுவும் நான் பண்ணலையே. சரி சரி, பரவாயில்லம்மா. ஏதோ அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அவன் மனசு மாறதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் நீதாம்மா என் வீட்டு மருமகா. நான் இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்க போறேன். சரிங்க அத்தை, நான் உங்களையும் கிருஷ்ண மாமாவையும் நல்லா பார்த்துப்பேன். சரிம்மா என் செல்லமே, என் தங்கம். உன்ன மாதிரி ஒரு மருமகா கிடைக்க நான் கொடுத்துலாம் வச்சிருக்கணும். சரிம்மா பிரீத்தி, நான் போயிட்டு காலண்டர்ல அடுத்த முகூர்த்த தேதி எப்போன்னு பார்க்கேன். வேற கல்யாணம் வேற வேற நிறைய கிடக்கு, எல்லாம் இழுத்து போட்டு எல்லாம் செய்யணும். சரிங்க தே, கல்யாணம் வேணா சிம்பிளா கோயிலே வச்சுக்கலாமா? என்னம்மா பிரீத்தி கோயில வைக்கணுங்கிற? நான் நல்லா பெரிய மண்டபமா பிடிச்சல வைக்கணும்னு நினைச்சேன். அப்படியா அத்தை? இல்லை, அம்மா தான் சிம்பிளா கோயில வச்சுக்கலான்னு சொன்னாங்க. சரிங்க தப்ப, நீங்க எதனால அம்மா கிட்ட பேசிக்கோங்க. சரிம்மா தங்கம், நான் அப்போ உங்க அம்மாட்ட எதனாலும் பேசிக்கிறேன். சரி, நீ என்ன சந்தோஷமா இரு. சரியா? கல்யாணம் பண்ணி நல்லா கலகலாம் சிரிச்சுட்டு இருக்க வேண்டாமாக்கும். நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு இரு. சரிங்க தே. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவள் காணவில்லை, கண் விழித்தேன் அவள் காணவில்லை, கண் விழித்தேன் அவள் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணம்மா, என் உள்மன காதலை சொல்லம், கருமை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாய், போதும் போதும் என சென்றாய். காதல் வந்தாலும் போனாலும் நான் என்ன செய்வான், முத்தமழை எங்கு கொட்டி தீர. கிருஷ்ணா, அம்மா என்னதெல்லாமோ சொல்றாங்க, எல்லாம் உண்மையாண்ணா? கிருஷ்ணா, ஒன்றதான் கேட்டுட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு அழுதுட்டே இருக்க. அப்போ அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதானா? நீ பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டியா? ஒன்னதானே கேக்குறேன்னா, என்ன நான் பதிலே சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்படி எல்லாம் பண்ண? வேற என்ன பண்றது கீர்த்தி? என்ன புரிஞ்சுக்க அந்த வீட்டுல யாருமே இல்ல. கொஞ்சம் கூட அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் மனசு ஃபுல்லா ரியா தான் இருக்கான்னு அம்மா கிட்ட சொல்லியும் பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறாங்க. இல்லைன்னா தூக்கில் தூங்கிடுவேன், இல்லைன்னா விஷ பாட்டில் வாங்கி குடிச்சிருவேங்கிறாங்க. எதுக்கு மேல நான் என்ன பண்றது? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா என் வார்த்தை கேட்குற மாதிரியே இல்லை. ஐயோ அம்மா, ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? எனக்கு வேற வழி தெரியல கீர்த்தி. அதான் நானும் என்ன பண்ணேன்னு சத்தியத்தை அடிச்சு தொலைஞ்சிட்டேன். ஆனா என் மனசார நான் அந்த மாதிரி பண்ணல கீர்த்தி. வேற அம்மா ஏதாச்சும் பண்ணிப்பாங்கன்னு பயத்துல தான் நான் சத்தியம் பண்ணேன்.
எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. ரியாவை மனசுல வச்சுட்டு வேற ஒருத்திக்கு தாலி கட்டுனா எப்படி கேத்தி முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் நகை காணாம போன பிரச்சனை முடிஞ்சது. சரி, இதுக்கப்புறம் நீயும் அண்ணியும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்வீங்கன்னு நினைச்சேன்னா, ஆனா இந்த மாதிரி ஆகும் நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல, எனக்கு ஒரே கோபமா வருதுண்ணா. கீர்த்தி, ரியா இந்த வீட்டை விட்டு எப்போ போனாலும் அன்னையில இருந்து என் நிம்மதியா சேர்ந்தே போயிட்டுமா. நான் தான் அவளை தேவையில்லாம வெளியே அனுப்பிட்டேன். ஆனா அதுக்குதான் எனக்கு இவ்வளவு தண்டனையா என்னன்னு தெரியல. அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த விஷயம் மட்டும் ரியாக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு கஷ்டப்படுவான். அவ அப்படியே நொந்துருவா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே என் மேல அவ கோவத்துலதான் இருக்கா. எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்தி அவளை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாமே தலைகீழ நடந்து போச்சு. அண்ணே, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டே இருக்க? நீ பேசாம அண்ணிய கூப்பிட்டு வந்துருங்க. ஐயோ கீர்த்தி, எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியலம்மா. ரியாவை கூப்பிட்டு வந்து அம்மா தூக்குல தொங்கிருவேங்கிறாங்க. சரி, ரியா கூட வேற எங்கேயாச்சும் தனியா ஏதாச்சும் வீடு பார்த்து வாழலான்னு பார்த்தா அதுக்கும் அம்மா செத்துருவேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்போ பார்த்தாலும் செத்துருவேன்னே சொல்லிட்டு இருக்காங்க கீர்த்தி. எனக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் எப்படி ரியா கூட சந்தோஷமா வாழ முடியும்? ஆனா ரியா இல்லாம என்னால சந்தோஷமா வாழ முடியாது கீர்த்தி. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ரியா தான் முக்கியம்னு போனா அம்மா கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிப்பாங்க. அம்மா சொல்ற மாதிரி கேட்டா என்னால ஒழுங்கா நிம்மதியா வாழவே முடியாது கீர்த்தி. கண்டிப்பா எனக்கும் பிரீத்திக்கும் இந்த கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரை விட்டுருவேன். ஐயோ அண்ணா, ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு ஏன்னா நீயும் இந்த மாதிரி லூசு மாதிரி பேசுற? வேற என்ன பண்றது கீர்த்தி? என்னால ரியா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, அந்த கடவுள் என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறான்? என்னால தாங்கவே முடியல கீர்த்தி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா, கவலைப்படாதண்ணா, எல்லாம் சரியாயிரும். நீயும் ரியானியும் கண்டிப்பா சேர்ந்து சந்தோஷமா வாழதானே போறீங்க. எனக்கு நம்பிக்கையே போச்சு கீர்த்தி. நான் அம்மாக்காக பாப்பனா இல்ல ரியாக்காக பாப்பனா? ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் தானே. ஆனா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா எப்படியும் என்ன வற்புறுத்தி பிரீத்தி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்க. நான் அப்படி தாலி மட்டும் கட்டிட்டேன்னா அடுத்த செகண்டே நான் உயிரை விட்டுருவேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அதையே சொல்லாதண்ணே. ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற? அப்படிலாம் எதுவும் ஆகாதுண்ணே. நீயும் ரியானியும் தான் கண்டிப்பா சேர்ந்து வாழ போறீங்க. ப்ளீஸ்ண்ணே, இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா கீர்த்தி, நடக்கிறது நடக்கட்டும். எல்லாம் விதிப்படி நடக்கும். அண்ணே, கவலைப்படாதண்ணே, தைரியமா இருண்ணே. எல்லாமே நல்லதே தான் நடக்கும். உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீ நினைச்சது தானே நடக்கும். சரிம்மா கீர்த்தி, இந்த கல்யாணம் மட்டும் எப்படியாச்சும் நின்றுட்டுனா எனக்கு அதுவே போதுமா. அதுக்கப்புறம் நான் எப்படினாலும் ரியாவை சமாதானப்படுத்தி நான் கூப்பிட்டு வந்து நான் அதுக்கப்புறம் அவளை சந்தோஷமா வச்சு பார்த்துப்பேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அதையே சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதண்ணே. கண்டிப்பா நல்லது நடக்கும்ண்ணே. சரிம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர் எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊர் பேர் வந்து சுப்பிரமணியபுரம். அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்து சரி நம்ம ஊர் சைடு இருந்தும் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் எனக்கு சாத்தான்குளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எங்கள் பக்கத்து ஊர் தான், அவங்களும் தூத்துக்குடி மாவட்டம் தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சாத்தான்குளம் அப்படிங்கிற ஊரில் தான் நான் வந்து படித்தேன். ஸோ அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சுப்பிரமணியபுரம் தான். இப்போ வந்து நான் மேரேஜ் ஆகி இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது, இந்தந்த ஊரில் இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.